அதோ பாரு கயிறு, நீதான் பாப்பா என் உயிரு. ஜேம்ஸ் கேமரூன் அவுத்தார் பாத்தீங்களா? அவர் அவுத்தாருன்னா நான் எதுக்குடா பாக்கணும்? டேய் அப்ப செஞ்சீங்களா பாத்ரா? உங்களுக்கு வர போற ஹஸ்பண்ட் எவ்வளவு சம்பாதிச்சா கரெக்டா இருக்குமா? ஒரு நாளைக்கு 1 லட்சம் போதும் ப்ரோ. இல்ல ஒரு நாளைக்கு 1 லட்சம் போதும். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். எதுக்குமா 1 லட்சம் உனக்கு? இல்ல நான் சாப்பிடற செலவே கொஞ்சம் அதிகமாகும். சொன்னா கேளு, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. ஊருக்கு போய் சேரு. பர்ச்சேசிங்லாம் எப்படியும் ஒரு 20 லட்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கணும் பாத்துக்கோங்களேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஒரு நாளைக்கு நீ சாப்பிடறதுக்கு மட்டுமே 1 லட்சம் சம்பாதிக்கணும், அவன் எங்க இருக்கணும்னு யோசிச்சு பாரு. பில்கேட்ஸ் பையனா இருந்தா நல்லா இருக்கும். இப்படி ஒரு ராட்சசி என் வயித்துல பிறந்தான்னு பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. நான் போறேன், நான் போறேன், எனக்கு வேணாம், நான் போறேன். எனக்கு உன் கூட 122 வருஷம் வாழணும். அது ஏன் 122 வருஷம்? 22 வருஷம் எனக்காக வாழ்ந்துட்டேன், மீதி 100 வருஷம் உனக்காக வாழ்ந்துக்கிறேன். நீ செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்ட விட்டு கண்ட, குறிக்கோளோட பாஞ்சு குறி வச்சு தாக்குறான். சோலி முடிச்சு. என்னல கரண்ட் ஜாப், அண்ணனோட கரண்ட் ஜாபா பாருங்கடா. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேஸ். அண்ணன் ஆபத்துல இல்ல, அண்ணனாலதான் ஆபத்து. என்ன தேர்ற? எதையோ தர்றா மூடினுதான். மூடிங்கதான் சொன்னா நான கூட சேர்ந்து தேடுவல்ல. பா சத்தியமா சொல்றேன், நீ வைக்கிற ரசம் மாதிரி வைக்கவே முடியாது யாராலுமே. என்ன கொஞ்சம் உப்பு அதிகமா போட்டுற அவ்வளவுதானே கண்டியா, மத்தபடி வேற லெவல். ரசமா? ஆமா. நான் இன்னைக்கு வைக்கவே இல்லையே. அப்படின்னா இல்லையா? நாளைக்கு வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு தள்ளிட்டு கோமி வச்சு நான் அதுக்கு சொல்றேன். கோமிமா சத்தியமா வித்தியாசமே தெரியல. உன் நிறைய வாடி சொல்லிடுறேன், நீ ரசம் வைக்கும்போது கொத்தமல்லி போட்டு வைக்கிறேன், நீ அப்படியே போட்டு வைக்கிறேன். இது அடிக்கடி பேசுறதுலாம் ஒரு மாதிரி இங்க தள்ளிவாங்க. அடிக்கடி பேசுற வார்த்தைலாம் மறக்கு. இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா அடுத்து என்னன்னு தெரியல மறக்கு. அதான் மாத்துறாங்க. மெடிக்கல் பக்கத்துல எங்க இருக்கு? என்னது மெடிக்கல் இங்க இருக்குல்ல? எதுக்கு மெடிக்கலா? கேட்டியா? யாரு கேட்டா? யாரு கேட்டா? மெடிக்கலா? நேரம் ஆகுது, எனக்கு தெங்காசி போகணும். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. தெங்காசில என்ன வேலை? நான் இந்த கேஸ் எடுப்பு ரிப்பேர் பாப்பேன். ரிப்பேர் பாக்குற எங்க இருக்கு கடை? கூட இந்த பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்ட். புது பஸ் ஸ்டாண்ட்ல என்ன இருக்கு? கூட ரிப்பேர், செருப்பு தைக்கிறது, கேஸ் எடுப்பு. அப்படியா? ஐயாக்கு ஏன்ட்ட சொல்லுவீங்க? சும்மா இருங்க ஐயா, நீர் வேற போற ஆளை பத்தி. yang paling penting nih 360 derajat. Nah, கேட்டுட்டு தொலைலாமல 35,000 வச்சுட்டு ஒரு செகண்ட்ல கல்லு மெசேஜ் போலீஸாதும் அப்படியே இருக்கு. ஏன்பா யாருமே சாப்பிடல? நீ ஈஸியா சொல்லிட்ட, அந்த கருமத்தை யாரால துண்ண முடியுது? நீ ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி துண்ணுவ, ஆனா நீ செஞ்சத எங்களாலும் சாப்பிட முடியல. சாம்பார் எப்படி பாந்துச்சு? சாம்பார்ல சக்கரை கரெக்டா இருந்துச்சாப்பா? கன்றாவி. பெத்த பொண்ணாச்சேன்னு பாக்குறேன், கேவலமா இருந்துச்சு. என்னப்பா பொசுக்கன்னு எப்படி சொல்லிட்டா? இனிமே நான் கிச்சன் பக்கமே போக மாட்டேன். இதுக்குதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இனிமே குழம்பு குண்டான்ல கைய வச்ச சத்தியமா வைக்க மாட்டேன்பா. குழம்பு குண்டான்ல கைய வைக்க மாட்டேன். இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா.